ஓமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, we had another camera. We shot with two cameras. இது ஒரு பெரிய படம். So it's very common nowadays to shoot with two cameras. அவர் என்ன பண்ணுவார், நான் வந்து ஒரு ஷாட் வேணும், எனக்கு அந்த பர்டிகுலர் ஷாட் வேணும்னு நான் வந்து அந்த ஷாட்டை செட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் அடுத்த கேமராவில் அவர் இன்னொரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருவார். என் கூட அவர் ட்ராவல் ஆக ஆக அவருக்கு எனக்கு என்ன மாதிரியான ஷாட்ஸ் பிடிக்கும், நான் என்ன மாதிரியான ஷாட்ஸை வந்து நான் ஒத்துக்குவேங்கிறது அவருக்கும் அவர் ரீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அண்ட் சில ஷாட்ஸ் வந்து நான் இங்கே செட் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே அவர் ஒரு ஃப்ரேம் வைப்பார், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விதத்தில் அமைஞ்சதும் உண்டு. ஸோ அந்த ஒரு புரிதல் எங்கள் 2 பேருக்குமே இருந்தது. அந்த விதத்தில் அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். எங்களுக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு என்ன தேவைன்னா பிரம்மாண்டமான ஷாட்ஸ், வைட் ஆங்கிள் ஷாட்ஸ், அந்த டெரெயின், அந்த லேண்ட்ஸ்கேப்பை படம் பிடிச்சி காட்டக்கூடிய. ஸோ இது பிகினிங்லேருந்தே அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், விஷுவலாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் புரிதலும் இருந்தது. ஸோ அதுக்கான மெனக்கடல் அது ஒரு சைடு நடந்துகிட்டே இருந்தது. நீங்கள் பார்க்குறீங்களா அதனுடைய அவுட்கம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ரியலி ஹாப்பி அபவுட் இட்.